அவங்க பேசுறது அவங்க கேட்கறது கரெக்டு தான். நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க இன்னும் வரவே காணோன்ட்டு. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இல்லாட்டி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பெரிய வளர்ந்த நாடாகிய பெரிய பெரிய கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அவங்க 2 பேரும் மோதிப்பாங்க, திருப்பி வார் நடக்கும், குண்டு போட்டுப்பாங்க, அடிச்சுப்பாங்க, மாற்றி மாற்றி வந்து கொன்னுப்பாங்க அப்படின்னு சொன்னால் நம்புவோமா? உலகம் எங்கேயோ போயிடுச்சு, நிறைய டெவலப்மெண்ட் நடந்துச்சு. இப்போ போயிட்டு யார் வாருக்கு போவா, யார் போருக்கு போவான்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? போர் நடந்துக்கிட்டே இருக்கு. நம்ம யோசிக்க முடியாத கண்ட்ரிஸ்லாம் போர். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும், ரஷ்யாவுக்கும், உக்ரைனுக்கும். இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் போயிருக்கோம். ஸோ நிறைய வளர்ந்த கண்ட்ரிஸ் கூட இப்போ போருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஒரு 7-10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு குட்டியோண்டு வைரஸ் வரும், அந்த வைரஸை பார்த்து உலகமே பயந்து வீட்டுக்குள்ளே தான் அடங்கியிருக்கும். எதுவுமே இந்த உலகத்தில் ஆப்ரேஷனில் இருக்காது, எல்லாமே முடங்கி போயிருக்குன்னு சொன்னால் நம்பியிருப்போமா? நம்ம நம்பியிருக்கவே மாட்டோம். ஆனால் அது நடந்துச்சு. உலகமே ஒரு குட்டி வைரஸ்க்கு பயந்து 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம் வீட்லேயே இருந்தோம். நடந்துச்சா இல்லையா? அதனால் இந்த உலகத்தில் இது நடக்காது அப்படின்னு நம்ம எதை தான் யோசிக்கிறோமோ அதெல்லாம் நடந்துக்கிட்டே வருது. அப்போ இயேசுவும் வரமாட்டாரு ஒரு வேளை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, அது எப்போ வேணால் நடக்கும்.